சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாலை ஊராட்சியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஐயனாரப்பன் கோயிலில் தனிநபர் ஒருவர் புதிய சிலை வைத்ததை எதிர்த்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கோயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின் கோயில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் ஒரு தரப்பினர் வழிபட சென்றதற்கு மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காலமாக தங்கள் வழிபாட்டை மீறி சிலை வைக்கப்பட்டதை எதிர்த்த பெண்கள் விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். எங்களது ஐயனாரப்பன் கோயிலூட அந்த ஐயனாரப்பன் கோயில் வீட்டில் புடவக்காரி சேலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க சார். நாங்கள் இது நாள் வரைக்கும் புடவக்காரி சேலை வச்சு கும்பிட்டதில்லை. அந்த புடவையை வச்சு தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க புதுசாக வந்து சின்ன தர்மகர்த்தா சிலை யாரையும் கேட்காத அவராக கொண்டுட்டு வந்து நைட்டாக கொண்டு வந்து கோயில் வீட்டில் வச்சுட்டாருங்க. அன்றைக்கி தாசில்தார் ஆஃபீஸை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து பார்த்துட்டு பூட்டு போட்டு போயிட்டாங்க. இன்னும் அது பூசை எதுவும் பண்ணல. ஆனால் இவங்க வெளியவே இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சிலையை எடுக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோங்க சார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே கூணங்கரணை கிராமத்தில் சேதமடைந்த மின்மாற்றி மற்றும் தலை தொங்கும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின்கம்பங்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து காங்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. எந்நேரத்திலும் முறிந்து விழும் என்பதால் அப்பகுதி வழியாக செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் 10 ரூபாய் அமைச்சரின் வசமுள்ள மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு கேர்மாலம் கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். கேர்மாலம் கிராமத்தில் ஆழ்குழாய் மின்மோட்டார் மின் பற்றாக்குறையால் இயக்க முடியாமல் உள்ளதால் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பாலாற்றங்கரையில் மாசி மகா சிவராத்திரியை ஒட்டி மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாலாற்றங்கரையில் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி காளி, பார்வதி போன்ற வேடமணிந்து ஊர்வலமாக மயானம் சென்று படையலிட்டு வழிபட்டனர். விருதம்பட்டு, கோட்டை சுற்றுச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா வந்து ஆற்றில் இறங்கியது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நெல்லை கேடிசி நகர் டார்லிங் நகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் திறந்து 45 மாதங்கள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் திட்டமிடப்பட்டு 6 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் தற்போது பறவைகளின் கூடாரமாக மட்டுமல்லாமல் சமூக விரோதிகள் தங்கும் புகழிடமாகவும் மாறியுள்ளது. இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு நகராட்சி நிர்வாகம் கொண்டு வரவில்லை எனில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்க நேரிடும் என அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா எச்சரித்துள்ளார். எவ்வளோ அற்புதம், எவ்வளோ இடம், எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்க. இது அனாதையாக இப்படி கிடந்துக்கிட்டு இருக்கு, கேப்பார் இல்லாமல் கிடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பூரா பறவைகள் தான் பூரா எச்சம் போட்டு வச்சிருக்கு, உள்ள பூரா திறந்து கிடக்கு. சமூக விரோத செயல்கள் செய்வதற்கு அதில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும்னு நாங்கள் முன்னுக்கூட்டியாக சொல்கிறோம். இது நடந்துக்கிட்டும் இருக்கலாம், பின்னால் போய் பார்த்தா எல்லாமே தெரியும். அதனால் இதை சீக்கிரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். விளையாட்டில் வந்து ஊக்கப்படுத்த சொல்லிட்டு இவங்க பின்னடைவை தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த இடத்த கொடுக்கணும்.